This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You are ad eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வான்புகழ் வள்ளுவம். பால் பொருட்பால் இயல் நட்பியல். அதிகாரம் 93. கள்ளுண்ணாமை. குறள் எண் 924. நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு. விளக்கம். கள் குடித்தல் என்னும் யாவராலும் விரும்பப்படாத பெருங்குற்றத்தை செய்வார் முன்பு நாணம் என்னும் நற்குணம் நிற்க வெட்கப்பட்டு விலகி போகும். கள்ளுண்ணுதல் பொது வாழ்விற்கு இடையூறானது. கள்ளுண்பவர் குமுகத்தில் தமது மதிப்பை இழந்து விடுவர். சான்றோர்களின் தொடர்பும் நீங்கிவிடும். கள்ளுண்பாரை கண்டால் நாணமே நாணி விலகி போய்விடும். எனவே எக்கரணியத்திற்காகவும் கள்ளுண்ணுதல் கூடாது. இன்றைய காலகட்டங்களில் நலத்தீங்குகள் இரண்டிலுமே கள்ளுண்ணும் வழக்கம் பெருகிவிட்டது. ஈன்றாலும் விரும்பாத இழிசெயல் கள்ளுண்ணல் நாணத்தை அழிக்கும். இக்குறளுக்கு ஏற்புடைய சில இலக்கிய பதிவுகள். சையன திரியேல். ஆத்திச்சூடி ஔவையார். பெரியோர்கள் சீ என்று வெறுக்கும்படியான செயல்களை செய்து திரியாதே. பிறர் மனை கட்களவு சூது கொலையோடு அறனறிந்தார் இவை ஐந்தும் நோக்கார். ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார். பிறர் மனையாளும் கள்ளும் களவும் சூதும் கொலையும் ஆகிய இந்த 5 கீழ் செயல்களையும் அறநெறி உணர்ந்தவர்கள் செய்ய கருத மாட்டார்கள். களியான் கள்ளுண்ணான் களிப்பாரை காணான் ஒளியான் விருந்திற்குலையான் எளியாரை எல்லானி துன்பானே லேதமின் மண்ணாண்டு கொள்வான் குடிவாழ்வான் கூர்ந்து. ஏலாதி கனிமேதையார். களியாட்டம் ஆடாமலும் கள்ளை உண்ணாமலும் கள்ளுண்டு களித்திருப்பவர்களை காணாமலும் இல்லற நெறியோடு இருக்கக்கூடிய நற்பண்பாளன் குடிபெருகி நாடாழ்வான். ஒளியும் ஒளி சான்ற செய்கையும் சான்றோர் தெளிவுடைய ரென்றொரைக்கும் தேசும் களி என்னும் கட்டுரையால் கோதப்படுமேல் இவையெல்லாம் விட்டொழியும் வேராய் விரைந்து. அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். கட்குடியன் என்னும் பழிச்சொல்லால் ஒருவன் குற்றப்படுத்தப்படுவானானால் எல்லோராலும் மதிக்கப்படுதலும் தெளிந்த அறிவுடையவன் என கூறப்படும் புகழும் அவனை விரைவில் விட்டொழியும். மானா பகைவரே மாறொரு கல்லாதார் பேணாதுரைக்கு முறை கேட்டு உவந்தது போல் ஊனாந்து உதவுதொன்று இல்லெனினும் கல்லினை காணா கழிக்கும் களி. பழமொழி 400. முன்றுரை அறையனார். தம்முடன் ஒத்த தகுதியற்ற பகைவரை தாமே எதிர்த்து அழிக்க முடியாதவராயிருப்பவர் அவர்களோடு பகை கொண்ட பிறர் சொல்லும் இகழ்ச்சியான சொற்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அதுபோலவே உணவாக நிரம்பி உதவும் தகுதி இல்லை என்றாலும் கல்லினை கண்டவுடனேயே குடிகாரனின் உள்ளமும் களிப்படையும். செம்மையில் அறம் செய்யாதார் திரவியம் சிதறவேண்டி நம்மையும் கள்ளும் சூதும் நான்முகன் படைத்தவாறே. விவேக சிந்தாமணி. செவ்வையாக அறம் செய்யாதவர்கள் செல்வங்களெல்லாம் சிதறி அழியும் பொருட்டே நம் போன்ற விலை மகளிரையும் கள்ளையும் சூதாடுதலையும் நான்முகன் படைத்திருக்கிறான் என்று ஒரு விலைமகள் தன் தோழியிடத்து சொல்கிறாள். கள்ளுண்டு மயங்குவது ஈன்ற தாய்க்கே வெறுப்பு தரும் ஈனச் செயலாகும். தாய்க்கே இவ்வாறானால் மற்ற சான்றோர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? கல் உண்ணல்.
குடியை கெடுக்கும், குருடனாய் ஆக்கும், நாணமும் நாணும் நிலைமாறச் செய்யும், கொலைக்கும் தூண்டும், விலைமகளிர் தமை நாடும், ஈன்றாலும் வெறுப்பல், இல்லாலும் வெறுப்பல், கல்லை தவிர்த்து கருந்தொடு நடந்தால் இல்லம் செழிப்புறும், இல்லாலும் மகிழ்வல், ஈன்றாலும் மகிழ்வல், இன்பங்கள் பெருகி இல்லறமும் வளமாகும், நல்லறமும் தழைத்தோங்கும். வள்ளுவத்தை போற்றுவோம், வள்ளுவமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.